டேனியல் அவர்களுடைய நூற்றாண்டுக்கான ஒரு தயாரிப்பு கூட்டம் என்று கூட இதை நான் வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா இது ஒரு இடத்துல பலதாருக்கான தொடக்க நிகழ்ச்சி என்று வைத்துக்கொள்ளலாம். மாநிலம் முழுவதும் நாம் கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. இன்னும் சொன்னால் இலங்கை தமிழ் சமூகம் எங்கெல்லாம் பரவி இருக்கிறதோ அங்கெல்லாம் கூட இதை நாம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவ்வாறு நடத்துவதன் மூலமாகத்தான் டேனியல் என்கிற ஒரு போராளியை, ஒரு எழுத்தாளரை நாம் புரிந்து கொள்வதற்கும் உள்வாங்கிக் கொள்வதற்கும் அது உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தோழர் டேனியலை நான் முதல்ல அப்படி ஒரு ஆளுமை உருவாக்கி வருவதற்கான சமூக பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரே சொல்றாரு அந்த என் கதையிலன்னு நினைக்கிறேன், நான் கீழே இருக்கிறவன் அது என்ன சொன்னால் எங்கள் சாதி பேர் கத்தாடி அப்படின்னா அவருக்கு அதில் தான் பார்க்குறேன். முதல்ல அந்த பேரையே கத்தாடிங்கிற அந்த பேரையே நான் முதல்ல அதில் தான் பார்த்தேன். அப்போ கத்தாடி என்கிற ஒரு சாதியை சேர்ந்த நான் என்னுடைய குடும்ப வறுமையின் காரணமாக 5ஆம் வகுப்பு மேலே என்னால் தாண்ட முடியல. அதுக்கு பிறகு அவர் பார்த்தீங்கன்னா 5வது வரைக்கும் தான் படிக்கிறாருன்னா அப்போ 10 வயசு. இதுக்கப்புறம் 16 வயசில் அவருக்கு அரசியல் பொது வாழ்க்கைக்கு வந்துடுறாரு. அப்போ அந்த மாதிரி அரசியல் பொது வாழ்க்கைக்குள்ளே அவர் கம்யூனிஸ்ட் கட்சியோடு தன்னை இணைத்து கொண்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பல்வேறு வகையான சுரண்டல்கள், ஒன்று பொருளாதார ரீதியான சுரண்டல், சாதிய ரீதியான சுரண்டல், பாலின ரீதியான சுரண்டல், இந்த 3 வகையான சுரண்டல்களுக்கு எதிராகவும் அவர் தொடர்ச்சியாக தன்னளவிலும் அமைப்பு ரீதியாகவும் பிறகு கருத்து ரீதியாகவும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். நான் இந்த இடத்துல டேனியலை பற்றி பேசும்போது எழுத்தாளர்களுக்கு அரசியல் தேவையில்லை என்கிற மிக நீண்ட கூப்பாடை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்தியிருக்கிறேன். இப்போது கூட சில எழுத்தாளர்கள் அன்றாடம் காலையில் எழுந்த உடனே முழு அறிவு, முக்கறிவு, முக்கரறிவு என்று இப்போதும் கூட நமக்கு ஏராளமான அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது சொல்லும்போது தவறாமல் ஒரு முன் காப்பு வாசம் இருக்காங்க. என்னன்னா, இலக்கியம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் பேசுறது பூராமே அரசியல். அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் எழுத்தாளர்கள் அரசியல் வெளியே இருக்கணும், அதை எக்காரணத்துக்கு வரக்கூடாது, அதை உள்ள வச்சாங்கன்னா நாம ஒரு கட்சி அரசியலுக்குள்ள போயிடக்கூடாது. ஆனால் நமக்கு ஒரு பொதுவான அரசியல் இருக்கா, கட்சி அரசியலுக்குள்ள போயிடக்கூடாது. அப்படி போனோம்னா நம்முடைய சுதந்திரம் தடப்பட்டு போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி எந்த அரசியலுக்குள்ளேயும் கட்சி அரசியலுக்குள்ள வராமல் சுதந்திரமாக இருக்கக்கூடியவர்கள் இதுவரை எந்தெந்த அநியாயங்களுக்கு எதிராக சுதந்திரமாக குரல் எழுப்பியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி ஒரு புடலங்காயும் இல்லைங்கிறத நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியும். அது அந்த மாதிரிலாம் எதுவும் அவங்க சுதந்திரமான குரலை எதுக்கும் எழுப்பவே இல்லை. அப்போ அரசியல் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு குரலுக்கு மத்தியில் டேனியல் மிக தீவிரமான ஒரு அரசியல் செயல்பாட்டாளராக இருக்கிறார். அரசியல் செயல்பாட்டில் ரொம்ப எளிதானது என்னன்னா, ஏதாவது கட்சி சார்ந்த விஷயங்களை நேர்மோக்கா பேசிட்டு போறதுங்கிறது ஒரு வகையான அரசியல். இப்போ நாம இங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கிற மாதிரியாக வாழ்க ஒழிக அரசியல் ரொம்ப எளிதானதா இருக்கும். அது பிரச்சனையே கிடையாது. அல்லது இங்க நடந்த சுதந்திர போராட்டம் என்பதை போல ஒரு ஏகாதிபத்தியத்தை திட்டவட்டமான ஒரு எதிரியை எதிர்த்து நடக்கக்கூடிய ஒரு வீரத்தை அதை நம்ம இந்த இடத்துல அதுக்கு உண்டான மரியாதையோடையும் அது நடந்த தீவிரத்தையும் கணக்கில் வைத்துக் கொண்டு பேசுகிறதா இருந்தால் அதற்கு நமக்கு ஒரு திட்டவட்டமான எதிரி தெரிந்தால் அவனை எதிர்த்து நம்ம போராடணும். ஆனால் சாதியத்தை எதிர்த்து போராடுவது என்பது நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே எதிர்த்து போராடுவது. சாதியத்துக்கு எதிரான போராட்டத்தை தாலுகா ஆஃபீஸ் முன்னாடி நடத்த முடியாது, தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி நடத்த முடியாது. அது ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து கண்ணாடி முன்னாடி நாமளே நம்மளை காரி சுற்றிட்டு நடத்த வேண்டிய ஒரு போராட்டம். அப்போ அந்த சாதி என்கிற ஒரு உணர்வு மயமாக நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சாதி என்கிற ஒரு விஷயத்துக்கு எதிராக அதுவும் ஈழ சமூகத்துல அவ்வளவு ஆழமாக புரையோடி போயிருக்கிற அந்த சமூகத்துல சாதியை பற்றியும் அதனுடைய ஒடுக்குமுறை வடிவங்களை பற்றியும் அது எப்படி ஒரு வர்க்க ரீதியான சுரண்டலுக்கு அது ஒரு மூடுதரையாக இருக்கிறது என்பதையும் அப்பட்டமாக பேசுவதற்கான ஒரு கருத்தியல் ரீதியான தெளிவுடன் அவர் செயல்பட்டிருக்காரு. அப்புறம் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, கட்சிகள் இருக்கிறவங்க செயல்படக்கூடிய ஆட்களாகவே இருப்பாங்க, ஆக்டிவிஸ்டா இருப்பாங்க. அவங்க தத்துவார்த்த ரீதியா தங்களை தயார் பண்ணிக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்கு. அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு உதாரணமா ஒரு பேப்பர் அவங்க கட்சி பத்திரிகை இருக்குன்னா அதை வாங்கிட்டு இந்த தலைமையில சொல்லிட்டாருன்னா ஸ்டாண்ட்ல அது காலையில வந்த உடனே எடுத்து சொல்லுறாருன்னா சாயங்காலம் படுக்கும் போது வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்லயே இருக்கும். அப்புறம் நாளைக்கு படிச்சுலாம் நினைப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பத்திரிகை தானே என்ன எழுதிப்பாங்களோ தெரியாதான்ட்டு அதை படிக்காமையும் விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது ஒரு தமிழ் இந்து அல்லது தினமணி இந்த மாதிரி பத்திரிகைன்னா அவங்கெல்லாம் எல்லாம்
எல்லாம் இந்துத்துவ கைக்குள்ளியில் ஆயிட்டாங்க, அவங்கெல்லாம் என்ன எழுதாங்கன்னு தெரியாதா அப்படின்னா அதையும் படிக்காம இதையும் படிக்காம அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு நேரத்துல அவர் வந்து தான் நம்பக்கூடிய கருத்தியலை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் அது ஒரு உலகளாவிய அளவில் ஒரு மார்க்சிய தத்துவம் என்பதை புரிந்து கொள்வதற்குமான தொடர் முயற்சியில ஈடுபட்டிருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு தொடர்ந்து சந்தேகம் இருந்துட்டே இருந்தது போல, நம்ம ஒரு 5ஆம் கிளாஸ் தான் படிச்சவன் அப்படின்னு அதை அடிக்கடி சொல்றாரு. இங்க மேலாண்மை பொன்னுசாமி அப்படி அடிக்கடி சொல்லுவாரு, நான் பள்ளிக்கூடத்து பக்கமே எட்டி பார்க்காதவன், அதாவது நான் வந்து ஒரு எலிமெண்ட் ஸ்கூல்ல தாண்டாவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது வந்து அவங்கள யாரும் நீங்க எத்தனை படிச்சிருக்கீங்க அப்படின்னா யாரும் கேட்கலையே. மெத்த படித்த ப்ரொஃபஸர்களே வந்து பெரிய பேராசிரியர்கள், துறைத் தலைவர்களே, ஒரே ஒரு குருக்கள் வராரு வழிபடுகின்ற மாதிரி கோட்பாட்டாளர்களா போட்டு தொடர்ந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க 10 நாளா. அப்படி இருக்கும்போது ஆமா அப்படியே குழந்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இவங்க ஒரு எழுத்தாளரை வந்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம யாரும் கேட்கறது இல்லை. ஆனா அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. அது சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, படிக்கிறதுல இருக்கிற பிரச்சனையை பற்றி பேச வேண்டும். அன்னைக்கு வந்து கல்விக்கூடங்களுக்கு போறதுல யாழ்ப்பாணம் வந்து நூலகம் எரிச்சப்ப அவர் என்ன சொல்றாரு, தென்மராட்சியிலயா வந்து தென்மராட்சியில வந்து பள்ளிக்கூடம் போன பிள்ளைங்களுடைய புத்தக பைய புடுங்கி எரிச்சதுக்கு ஒப்பானதுதான் இதுன்னு சொல்றாரு. நூலகம் எரிச்சத, யாழ்ப்பாணம் நூலகம் எரிச்சதை அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு வந்து அது ஒரு பெரிய அறிவு களஞ்சியம், அது ஒரு மனித சமூகத்தினுடைய அறிவு களஞ்சியம். அது எரிக்கப்பட்டதில் நமக்கு எந்த விதமான மகிழ்ச்சியா சொல்றதுக்கோ அல்லது வந்து அதை கொண்டாடமா சொல்றதுக்கோ எந்த உரிமையும் கிடையாது, அது நியாயமும் கிடையாது. ஆனா அவரு உடனே அதை என்ன சொல்றாருன்னா, ஒரு எளிய மக்கள், அதாவது வந்து அங்க இருக்கக்கூடிய அடித்தள சாதியை சேர்ந்தவர்கள் பள்ளிக்கூடம் போனப்ப அவங்களுடைய புத்தக பைய புடுங்கி நீ நெருப்பு வச்சு எரிச்ச, அன்னைக்கு வந்து நாங்க எவ்வளவு துயரப்பட்டிருப்போம்னு உனக்கு புரிஞ்சுக்க முடியல, இன்னைக்கு லைப்ரரியை கொடுக்கணும்னு உனக்கு புரியுது அப்படிதானே அப்படின்னு கேட்கறாருல்ல. அப்ப நீங்க பாருங்க, ஒரு மனிதனுடைய வரலாற்று ஓர்மைங்கிறது, அவருடைய வந்து அந்த ஒரு கூறுணர்ச்சி அப்படிங்கிறது, ஒரு விஷயம் நடந்த உடனே அதை தன்னுடைய வாழ்க்கையில் அல்லது தன்னுடைய ஒத்தவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தோட உடனுக்குடனே இணைக்க முடியுதுல்ல. இந்த இது வந்து ரொம்ப முக்கியமானதான் எனக்கு தோணுது. அப்போ அவரு அந்த சாதியை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவ்வளவு நுணுக்கமா திரும்ப திரும்ப சொல்றாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த சாதிய ஒடுக்குமுறை, அந்த சாதிய ஒடுக்குமுறையை அவர் எவ்வாறு வந்து கையாள்வது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப வந்து நேரடி கால அனுபவங்கள்ல இருக்காரு. தீண்டாமை ஒழிப்பு வெகுஜன இயக்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார். சிறையில ஒரு வருஷம் இருந்திருக்கிறாரு, கைதாகி சிறையில இருந்திருக்கிறாரு. அங்க இருந்த சில கோயில் நுழைவு போராட்டங்கள் இதெல்லாம் கலந்துருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி நடந்த சம ஆசனம் சம போசனம் இல்லையா, அந்த போராட்டம் ஒன்று நடந்திருக்காங்க. பள்ளிக்கூடத்துல சமமான ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடுறதுன்னு சொல்லி டேனியலுக்கு தெரியல. நாங்கெல்லாம் அப்படிலாம் நடக்கவே நடக்காத மாதிரி ஐஐடி கேண்டீன்லாம் வச்சிருக்கிறோம், மெஸ்ஸை வச்சிருக்கிறோம். ஆனா 1930களில் இங்க ஈழத்துல நடந்திருக்கு சம ஆசனம் சம பூசணம். ஆனா இங்க வந்து இப்போ நாம பாக்குறோம், இப்போ ஐஐடி ஐஐஎம் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய மெஸ்ஸில் வெஜ் ஒன்லி மெஸ், அப்புறம் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற மெஸ் தான் காமன் மெஸ் தான் இருக்குன்னா கூட நான்வெஜ் சாப்பிட்றோம் அந்த இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு 1930 கிட்டத்தட்ட 2030 நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். ஒரு 100 வருஷம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி ஈழ சமூகம் அதை போராடி இருக்குன்னா அவ்வளவு கடுமையான சமூக அழுத்தம் வந்து அங்க இருந்திருக்கு, சாதி ரீதியான ஒரு ஒடுக்குமுறை. அப்ப இந்த மாதிரியாக சிறுபான்மை தமிழர் மகாசபை அல்லது தீண்டாமை ஒழிப்பு வெகுஜன இயக்கம், கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே வந்து அங்க தத்துவார்த்த ரீதியான பிரச்சனைகள் வந்து அங்க சீன பிரிவு என்று சண்முகதாசன் தலைமையில வருது. அந்த வரும்போது அவர் ஒரு பொசிஷன் எடுத்து சண்முகதாசனோட நிற்கிறாரு. இதை நம்ம சொல்லும் போது வந்து அங்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சி பிரிஞ்சுதான் இருந்துச்சா சார்னு கேட்பான். இவன் 33 கோடி தேவர்களை வச்சு கும்பிட்டு இருக்கிறான், அதுல இருக்கிற பிரிவினை பற்றி பேச மாட்டான். வடகலையா தெங்கலையான்னு மாசத்துக்கு 4 தடவை சண்டை அடிச்சுக்குவான், அதை பற்றி பேச மாட்டான் இல்லையா. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் ஏதோ பிரிஞ்சிருக்கிறதுனாலதான் இவன் கம்யூனிஸ்ட் கட்சி வரலன்ற மாதிரி, நீங்க ஒண்ணு சேர்ந்தா வந்து நம்ம எல்லாரும் நிறுத்து போய் இதுக்கு போயிடலாங்கிற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து நீங்க அங்க சண்முகதாசனோட அவர் இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம், சண்முகதாசன் அங்க களத்துல நிற்கிறாரு. அப்ப அந்த களத்துல நின்று நேரடி போராட்டத்துல ஈடுபட்டு சிறைக்கு போய் ஓராண்டு சிறையில் இருக்கிறாரு, தலைமறைவா இருந்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் வந்து இருந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. இதெல்லாம் கள போராட்டத்தினுடைய அனுபவங்களை அப்படியே வந்து பேச்சு விஷயமாகவோ அல்லது வெறும் தகவல் தொகுப்பாகவோ தன்னளவில் அடைத்துக் கொள்ளாமல் அதை அவர் எழுத்தாக மாற்றுகிறார். இந்த எழுத்தாக மாற்றினது தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இந்த எழுத்தாக மாற்றுகிற போது இப்ப தோழர் சொன்னார்ல,
அவருடைய மொழியை நாங்கள் புரிந்து கொள்வது அப்படின்னா படிக்கும்போது உண்மையிலேயே நம்ம தமிழ் தான் படிக்கிறோமான்னு இப்பவே சில பேர் தமிழ்ல தான் எழுதுறாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி தான் படிக்க வேண்டியிருக்கு. அது ஒரு பிரச்சனை இருக்கு. கேட்டா வந்து அது ஆட்டோ ரைட்டிங் அப்படின்றாங்க. நான் எழுதுறது இல்லை, அதுவே எழுதிக்குது அப்படின்றாங்க. அது எப்படின்னு தெரியல. சோறு அவனே திம்பானா இல்ல அது கரண்டியில அதுவே அது ஊட்டுமா அப்படின்லாம் தெரியல. ஆனா சொல்றாங்க. அப்போ ஆட்டோ ரைட்டிங், டெம்போ ரைட்டிங் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. வந்து அவருடைய டேனியலுடைய இலக்கியத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவருடைய ஒரு 60 ஆண்டு கால செறித்த வாழ்க்கை அனுபவம் இருக்கு அதுல. அந்த 60 ஆண்டுகள் காலமாக அவர் வந்து உலகத்தை அவர் எப்படி பார்த்தாரு, என்னென்ன விதமான மாற்றங்கள் நிகழ்ந்து இருக்கிறது, இதெல்லாம் மாறா நிலையில் இருக்கிறது, மாறா நிலைக்கு எதிராக எத்தகைய போராட்ட வடிவங்களை கைக்கொள்ளுது, இது போன்ற பல விவாதங்களை இந்த அவருடைய நாவல்கள்ல, குறுநாவல்கள்ல, சிறுகதைகள்ல வந்து வைத்திருக்கிறத நான் பார்க்கிறேன். அவருடைய எல்லா எழுத்துக்களையும் இந்த நேரத்துல சொல்லணுங்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் அப்படிலாம் நான் மெனக்கெல்லாம் மாட்டேன். அதெல்லாம் உங்க பாடு, நீங்க படிக்கணும். ஆனா நான் படிச்சு புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்ப அவருடைய ஒரு 60 ஆண்டு கால உலகியல் கண்ணோட்டத்தை அவர் வந்து தன்னுடைய நாவல்களையும், சிறுகதைகளையும், கட்டுரைகளையும் வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. இது ரொம்ப முக்கியமானது. எங்க தொடர் எழுத முடியுது, ஒண்ணுமே எழுத முடியல தொடர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றதுங்கிறத ஒரு சால்ஜாப் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப மன்னிக்க முடியாத குற்றம் என்பதை வந்து டேனியலை படிக்கும்போது நமக்கு புரியுது. அதை படிச்சு கூட அவர் ரொம்ப எழுத்தாளர்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எழுதும்போது கரண்காரிக்கு பிரிக்கிறார். அவர் வந்து எழுதுனத அச்சுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபைனல் டிராஃப்டை வந்து எப்படி பண்ணுன்றதுக்கு ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு. அவர் வந்து அவருடைய எழுதி முடிக்கப்பட்ட பிறவியை வந்து 75 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர்கிட்ட படிக்க கொடுப்பாராம், ஒரு பெண்ணுகிட்ட படிக்க கொடுப்பாங்க, உயர்பள்ளி மாணவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கொடுப்பாராம், ஒரு தொழிலாளிகிட்ட கொடுப்பாராம். பிறகு வர்க்க சமுதாய நோக்கத்தை ஆழ்ந்து கற்றறிந்த ஒருவர்கிட்ட கொடுப்பாங்க. நம்ம கிட்ட இப்ப இதுக்கெல்லாம் ஆள் இருக்காரு தெரியல. ஆனா அதுலாம் கொடுத்துருக்கிறாரு. கொடுத்து குறைந்தபட்சம் 7-8 பேர்த்த நான் கொடுத்து படிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அச்சுக்கு அனுப்புவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நான் எழுதுனதான் ஃபைனல், அதுல வந்து கை வைக்கிறதுக்கு கொம்பாதி கொம்பனுக்கும் உரிமை கிடையாது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டோம். ஆனா அவர் பாருங்க, தான் எழுதுனதை அத்தனை பேர் படிக்கிறதுக்கு கொடுக்குறாரு. அவ்வளவு பேரும் படித்து அவங்களுடைய ரீடபிலிட்டி, அவங்களுடைய கருத்துலகம், அவங்க முரண்படக்கூடிய விஷயம், அவங்க எல்லாத்தையுமே உள்வாங்கி கொண்டு இறுதியில செம்மை பண்ண ஒரு பிறவியை வந்து அவர் அச்சு கொடுக்குறது பழக்கத்தை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ இதை வந்து அவர் கம்யூனிஸ்ட் சண்முகதாசன் உட்பட பல பேர்கிட்ட வந்து கொடுக்குறாரு. நாம வந்து அந்த மாதிரி நேரம் பிரசன் தான் அப்படியே அப்லோட் பண்றதுதான். இப்போ அதனால வந்து இது எல்லாமே இப்போ அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கும்போது டேனியல்கிட்ட நம்ம வந்து எனக்கு ஒரு எழுத்தாளரா இவ்வளவு பொறுமையோடும் இவ்வளவு அக்கறையோடும் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு வருது. இப்போ இந்த மாதிரியான வந்து ஒரு போராளியாக களப்பணி செய்து கொண்டே மக்களோடு அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடி கொண்டே அங்கிருந்து பெறக்கூடிய அனுபவங்களை எழுத்தாக மாற்றுவது. எழுத்தாக மாற்றுகிற போது வெறுமனே மதி சொன்ன மாதிரி நாங்க ஏன் வந்து சுயசரிதை எழுதலைன்னா, நான் சுயசரி எழுதுனா அவனுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும் இல்லை. அதனாலதான் இப்போ இந்த யதார்த்தத்தை எழுதியான்னு கேட்குறாங்க. இந்த யதார்த்தத்தை எழுதுனா என்ன எழுதுறது? இன்னைக்கு இருக்கிற யதார்த்தத்தை எழுதணும்னு வச்சுக்கோங்க, செகண்ட்ஸ் அப்படின்றாங்களா நம்மள இன்னைக்கு இருக்கிற யதார்த்தத்தை. அப்போ இந்த யதார்த்தத்தை என்னன்னு எழுதுறது? பெரிய ரொம்ப கொடுமையா இருக்கும், இதெல்லாம் எழுத முடியாது. அப்ப யதார்த்தத்தை வந்து மாற்றி அமைப்பதை பற்றி எழுதலாம். யதார்த்தம் கொடுக்கக்கூடிய இடைவெளிகளை நம்ம புனைவுகளால நிரப்பி எழுதலாம். இதெல்லாம் தான் இன்னைக்கு நமக்கு, அதுக்குதான் புனைவு எழுதுறது. நேரடியா எழுதுறதுன்னா கட்டுரை கதை இது வேற ஏதாவது எழுதி போலாம்ல, ஒரு முகநூல் பதிவு, வாட்ஸ்அப் ஷேரிங், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். புனைவாக எழுதுகிற போது நமக்கு இருக்கிற அந்த அதிகப்படியான சுதந்திரத்தை வந்து நாம் பயன்படுத்துவோம். நீங்க நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நான் உங்க கண்ணு முன்னாடியே நடக்காத ஒண்ணு நம்ம எழுத முடியும் தானே? நீங்க அதையும் இதையும் இணைக்க முடியும் தானே? இணைக்க முடியறதுக்கான ஒரு புனைவின் அதிகபட்ச சாத்தியங்களை அவர் வந்து பயன்படுத்திக்கிறார். அதுல எனக்கு வந்து ரொம்ப இப்போ ரொம்ப எல்லா நாவல்களுமே அவருடைய சமகால தன்மைக்கு பொருத்தமா இருக்குதுங்கிறது வேற விஷயம். அவருடைய தண்ணீர் வந்து எனக்கு படிக்கும் போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவருடைய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல அங்க இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், எளிய சாதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த எளிய சாதி மக்கள் வந்து
அவங்க தண்ணி எடுக்கிறதுக்காக அவங்க ஒரு கிணத்துக்கு போகும்போது அவங்க அதை மறுக்கிறாங்க. கடைசியில வந்து ஒருத்தர் இடம் கொடுத்து அந்த இடத்துல ஒரு கிணறு வெட்டுறாங்க. அந்த கிணறை வெட்டி அதுல கிணத்துல தண்ணி கண்ட உடனே அந்த புது கிணத்து தண்ணியை எடுத்து பொங்க வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணும்போது அந்த கிணத்துக்குள்ள விஷத்தை கலக்குறாங்க. அந்த தண்ணியை வந்து இவங்க பயன்படுத்திடக்கூடாது. அவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மக்கள் எங்க இருந்து வந்து நல்ல தண்ணி வேணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த தண்ணி வேணும்னு சொல்லி சொன்னா அவங்க வேற சாதிக்காரர்கள், அதாவது வந்து அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர் யாராவது ஒருத்தர் அவங்க மோட்டு கொடுத்தாதான் இவங்க பாத்திரத்துல ஏந்தி எடுத்துட்டு வந்து குடிக்க முடியும். அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில அங்க வந்து இருக்கக்கூடிய வேற சில பிரச்சனையினால அந்த உரிமை மறுக்கப்படுகிற போது இவங்க வந்து இன்னொரு மாற்று ஏற்பாடு செய்து அப்புறம் கடைசியில சொந்த ஏற்பாடாக ஒரு கிணறை வெட்டி கொள்கிற போது அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாத மாதிரி அந்த கிணத்துக்குள் விஷம் கலக்கப்படுகிறது. நீங்க இதை அப்படியே வந்து வேங்கை வயலோட நீங்க லிங்க் பண்ண முடியும். நீங்க இதையே இந்த தண்ணிக்கான அந்த மக்களுடைய போராட்டத்தை அப்படியே நீங்க மகத்துக்கு கொண்டு போக முடியும். இது மகத் நூற்றாண்டு. இதே மாதிரி டேனியலுடைய 2027 எப்படி மகத்தினுடைய இது டேனியலுடைய நூற்றாண்டோ அதே போல மகத் சத்தியாகிரகத்தினுடைய நூற்றாண்டு இது. சவுத்தார் குளத்தில் அண்ணல் அம்பேத்கரும் அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களும் போய் மகத் என்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய சவுத்தார் குளத்திலே நீரருந்தும் உரிமையை கைக்கொள்வதற்காக நடத்திய போராட்டத்தினுடைய நூற்றாண்டு. நீங்க டேனியல் வந்து ஒரு தண்ணீர் நாவலை எழுதிட்டு இருக்கும்போது அப்படியே பேரலா நீங்க ஆனந்த் செல்வம் எழுதி இருக்கக்கூடிய மகத் புத்தகத்தை எடுத்து அப்படியே படிச்சு பாருங்களேன். பேரலா அப்படியே ரெண்டுமே அப்படி ஒரு நிலப்பரப்பை வந்து கடந்து ரெண்டும் ஒரு இடத்துல நடக்கிறத போன்ற ஒரு நீங்க ஒரு சித்திரம் வந்து உங்களுக்கு அப்படியே மேல இருக்கும். நீங்க மகத் புத்தகத்துல அந்த போராட்டத்தை பத்தி எழுதும்போது ஒரு இடத்துல எழுதுறாரு, அந்த ஊர் மக்கள் இந்த போராட்டத்துல சத்தியாகிரகத்துல கலந்துட்டு போற மக்கள் ஊர் முச்சந்தியில அவங்க மனைவியை நிக்க வச்சு அவங்க நெத்தியில இருக்கிற பொட்டு அழிச்சிட்டு நான் உயிரோடு திரும்பி இருந்தால் சேர்த்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கேவலம் தண்ணிக்கு, தண்ணி குடிக்கிற தண்ணிக்கான ஒரு போராட்டத்துல நான் திரும்பி உயிரோட வந்தா சேர்ந்து பிழைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அட்ரேகர்னு ஒருத்தர் வந்து அவரு எப்படி என்னை வந்து இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக ஆதிக்க சாதியினர் என்னை கொன்று விடுவார்கள், அப்படி கொன்று விட்டால் என்னுடைய ஈமச்சடங்குகளுக்கான செலவுக்காக நீங்கள் அலைய வேண்டாம், நானே கொண்டு வருகிறேன் என்று அவருடைய தோல் மீது அவர் வந்து தலைமையில வந்து மூட்டை கட்டி தன்னுடைய ஈமச்சடங்குக்கான பொருட்களை வைத்துக் கொண்டே அந்த போராட்டத்துக்கு ஆரம்பிச்சிருக்கார். அப்போ நீங்க வந்து அப்படியே டேனியலையும் நீங்க மதி வந்து அம்பேத்கர் அங்க ரெஃபரன்ஸ்ல நம்ம வந்து கேட்டாரு, நான் வந்து இப்படிதான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து அந்த தண்ணி எடுத்த பிறகு அவங்க போய் குளத்துல நீர் எடுக்கிறாங்க. நீர் எடுத்த பிறகு அது வரைக்கும் நாய் மாடு எருமை எல்லாமே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த தண்ணியில வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. அம்பேத்கரும் அவருடைய தோழர்களும் போய் அந்த குளத்துல இறங்கி ஒரு கை தண்ணி எடுத்த உடனே அந்த குளம் தீட்டாயிடுச்சுன்னு சொல்லி அவங்க அந்த குளத்தை புண்ணியார்த்தனம் பண்றாங்க. என்ன புண்ணியார்த்தனம்? 108 குடம் பால், 108 குடம் தயிர், 108 குடம் மாட்டு மூத்திரம், சாணி எல்லாத்தையும் போட்டு கரைச்சி அந்த குளத்துல கொண்டு போய் ஊற்றி புண்ணியம் பண்றாங்க. அம்பேத்கர் சொல்றாரு, எது வந்து இதுக்கு மேல இவ்வளவு கேவலப்படுத்தின பின்னாடி இந்த தண்ணி எங்களுக்கு தேவையில்லை, நீயே குடிட்டு வந்துட்டாரு. என்ன அதை வந்து கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனா எனக்கு வந்து இந்த டேனியல் எழுதின இந்த தண்ணீரும் இதுவும் எனக்கு வந்து அப்படி அருகருகா வைத்து பாக்குற மாதிரி எனக்கு இருக்கு. நீங்க வேங்கை வயல் விஷயத்த இப்போ ரொம்ப சமீபமா நடந்த இந்த விஷயத்தையும் நம்ம இணைச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு குடிநீர் அடிப்படையான ஒரு உயிராதாரமாக இருக்கக்கூடிய ஒரு குடிநீரை சக மனிதர்களுக்கு வழங்குவதற்கான ஒரு குறைந்தபட்ச மனித தன்மை கூட, நம்ம மனிதாபிமானம்லாம் கேட்கல, இவன்னா பெரிய குடோனா மனிதாபிமானம், மனித தன்மை, அந்த மனித தன்மை கூட இல்லாதவர்களாக சாதியம் இவர்களை மாற்றி வைத்திருக்கிறது. அந்த கொடூரத்தை நீங்கள் வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்தவர்களாக டேனியல், அம்பேத்கர், வேங்கை வயல் மக்கள் என்று நான் 3 புள்ளிகளை வைத்துக் கொண்டு இணைத்து பார்த்தால் 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறார்கள். இப்படி நீங்க வந்து அவர் டேனியலுடைய ஒவ்வொரு குறுநாவலையாகட்டும் அல்லது வந்து நீங்க அவருடைய நாவல்களையாகட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஈழச்சமூகத்திலிருந்து கிளம்பி வந்து ஒவ்வொரு எல்லையாக தாண்டி இந்தியாவில் நீங்க வர முடியும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஏற்கனவே
அம்பேத்கர் சொன்ன மாதிரி என்றைக்கு இந்துக்கள் அந்நிய நாடுகளுக்கு செல்கிறார்களோ அப்போது சாதியம் என்பது சர்வதேச பிரச்சனை ஆகிவிட்டு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஆயிடுச்சா இல்லையா? இருக்கு. இலங்கையில் இருக்கு, மலேசியாவில் இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, பிரெஞ்சுக்காரனும் பிரிட்டன்காரனும் எங்கெல்லாம் நம்மளை அடிமையா கூட்டு போனோம்னா அங்கெல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் இருக்கு. சாதியம் அது அப்புறம் வந்து போராட்டம், அந்த போராட்டத்தை ஒட்டி புலம்பெயர்ந்தவர்கள் அவங்க பாருங்க பதுங்கு புலியிலிருந்து உயிர் குலைச்சா போகுதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போனாலும் சாதியத்தை கொண்டு போயிருக்குமா இல்லையா? இதை நான் சொல்லித்தான் ஒரு முறை வந்து நாங்கெல்லாம் ராஜவம்சத்தை போட்டி வாங்கணும், பேர் வாங்கணும். ஆமா, நமக்கு வந்து எப்பயுமே இவங்க எல்லாம் ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா கொள்கைவாதிகள், நம்ம ஒரு நிலைப்பாடு சொல்லிட்டோம்னா பொட்டி வாங்கினாங்க ஊப்பீஸ் 200 ரூபா கூலி இப்படி உடனே ரப்பர் ஸ்டாம்புல ரெடியா வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியாக ஒரு இலங்கை சமூகம், யாழ்ப்பாண சமூகம், நான் யாழ்ப்பாணத்துக்கு போயிருந்தப்போ ஒரு நண்பர் சொன்னாரு, ஒரு ஒரு அந்த ஏதோ ஒரு கோயில், அந்த கோயில் பக்கம் வந்து வாங்க இங்க பால் டீ கிடைக்கும் அப்படின்னு என்ன கூப்பிட்டுருந்தாரு. போனப்ப வந்து ஒரு சம்பவத்தை சொன்னாரு. இதெல்லாம் முன்னாடி வந்து நல்லூர் கோயிலா, அப்போ அங்கதான் பால் டீ கிடைக்கும் வாங்கன்னு கூப்பிட்டு போனாரு. போனப்போ அவர் ஒரு தகவல் சொன்னாரு, ஒரு காலத்துல ஒரு 3 பேர் சேர்ந்து டீ கடைக்கு போனாங்கன்னா 2 பேருடைய சாதி வந்து தெரியும், 3ஆவதா கூட வர்றவனுடைய சாதி என்னன்னு தெரியலன்னா 3 டீ 1 பூ போட்ட கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூ போட்ட கிளாஸ் அப்படிங்கிறது வந்து அனாமதாயத்துக்கு, இது சாதியை வந்து இப்போ கம்யூனிட்டி இப்போ வெரிஃபை பண்ண முடியாதுப்பா. அதனால அவனுக்கு நம்ம என்ன பட்டிமன்ற ராஜாவா நீ வந்து வெளிப்படையா கேட்கறதுக்கு கேட்க முடியாதுல்ல. அப்போ அதனால 3 டீ 1 பூ போட்ட கிளாஸ்ல அப்படின்னா அந்த பூ போட்ட கிளாஸுங்கிறது கூட வந்ததில்ல, எனக்கும் கண்டுபிடிக்க முடியல, நீயும் ட்ரை பண்ணாத, அந்த கிளாஸ்ல கொடுக்குற அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கொடுக்குற ஒரு ஏற்பாடு இருந்துச்சுன்னு ஒரு நண்பர் வந்து பதிவு பண்ணாரு. எனக்கு சாதியை எவ்வளவு நுணுக்கமா வந்து நம்ம கிட்ட ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து வியப்பா தான் இருக்கு. அவங்களையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி நம்ம பல டெக்னிக் வச்சிருக்கிறோம். டம்ளர்லயே எத்தனை டம்ளர் வச்சிருக்கிறோம், நம்ம டிஸ்போசபிள் டம்ளர்லயே வந்து அதில் வந்து கிரேட் வச்சிருக்கான், திக்னஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க. இப்போ போன வாரம் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பார்த்தேன், ஒரு சாதி மறுப்பு கல்யாணம் பண்ண தம்பதிகள் அவங்க 2 பேர் புகார் பண்றாங்க. என்னன்னா அந்த பொண்ணு சொல்லுது, 2 குழந்தையில ஒரு குழந்தை அவனை மாதிரி இருந்தான், அது வந்து அவன் ஜாதியம். இன்னொரு குழந்தை வந்து அந்த பொண்ணு மாதிரி இருந்தான், அது வந்து அவசாதியம். எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க நிகழ்ச்சி நடத்தின ஆவுடைய இப்ப தலையாடிச்சுக்கிட்டாரு. இப்ப சாதி இவ்வளவு நுணுக்கமா இருக்குதுங்கிறத வந்து நீங்க அது ஏதோ ஒரு 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 நகைச்சுவைக்கான விஷயமாவோ அல்லது வந்து கடந்து போகக்கூடிய விஷயமாவோ இல்லாம நம்முடைய ஆழ் மனங்கள்ல வந்து தங்கியிருக்கிற விஷயமா மட்டும் இல்ல, நம்முடைய அன்றாட செயல்பாடுகளை தீர்மானிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது என்பதை ரொம்ப தைரியமாக டேனியல் வந்து முன் வச்சிருக்காரு. இனப்போராட்டம் வந்து தலை தூக்கிய பிறகு அங்க வந்து தீண்டாமொழிக்கு ஒரு தோழர் சொன்ன மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமே பின்னுக்கு தள்ளப்படுது. அந்த மீறி இருக்கக்கூடிய எல்லா விதமான அடையாள சிக்கல்கள், எல்லா விதமான உரிமைக்கான போராட்டங்கள், தீண்டாமை கொடுமைகள், இவை எல்லாவற்றையுமே அப்படியே நிறுத்திட்டு வந்து நாம அதெல்லாம் பின்னாடி பேசிக்குவோம். நம்ம வந்து முதன்மை எதிரியை பேசுவோம் என்று சொல்லி முதன்மை எதிரியை வந்து முன்னிறுத்தி மற்ற விஷயங்கள் எதையுமே நாம வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி வரும்போது டேனியலும் இறந்து போனார்ல, 86ல இறந்து போனாரு. தஞ்சாவூர்ல தான் இறந்துருக்காரு. அவருடைய கல்லறை வந்து அந்த ராஜகுடி இதுல இருக்கு. அப்போ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு வந்து அவர் இலங்கையில பிறந்தாரா தமிழ்நாட்டுல பிறந்தாரான்னு அல்ல, அவர் வந்து நம்முடைய காலத்தின் வாழ்க்கையை, நம்முடைய முன்னோடி காலத்தினுடைய வாழ்க்கையை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஒருவர் நாம வந்து ஜென்சி தலைமுறை இருக்கும்போது அவர் எழுதியிருக்காரு நினைக்கிறேன். ஆமா, அப்ப எழுதியிருக்காரு. இப்ப ஆனா அதுக்காக நம்ம உரிமை பெற முடியாது. அவரு அந்த எழுதியிருக்கிற அந்த விஷயங்களை புரிந்து கொள்வதன் மூலமாக அவர் காலத்திலிருந்து நாம் எவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கிறோம் என்பதை மட்டும் உற்று நோக்கி ஒப்பிட்டு பார்த்துக் கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். வெறுமனே அப்படி ஒப்பிட்டு பார்த்து ஒரு ஆய்வுத்தாள் எழுதுவதற்கு நோக்கம் இல்லை. நம்முடைய கள போராட்டங்களை, சமத்துவத்துக்கான போராட்டங்களை, சாதி போராட்டங்களை அடுத்த இடத்திற்கு நகர்த்தி செல்வதற்கும் இலக்கியத்தில் தலித் இலக்கியம் தேங்கிவிட்டது என்கிற ஒரு ஒரு பெரும்போக்கான பேச்சு வந்து தொடர்ந்து பேசியிருக்கிறார். அது மெதுவாக வந்து அவருடைய வீரியத்தை இழந்து விட்டது என்று பேசுகிறார். அப்புறம் அப்படியே வந்து பெண்கள் போறாங்க, பெண்ணிய கவிதைகளும் இன்றைக்கு பெண்ணிய இலக்கியம் தேங்கி விட்டது, அது தேங்கி விட்டதுன்றாங்க. என்ன மீட்டர் வச்சிருக்கிறானே தெரியல, என்ன மீட்டர்ல அளக்குறாங்கன்னே தெரியல. பிரச்சனைகள் அப்படியே இருக்கு, இன்னும் கூர்மைப்பட்டு இருக்கு. நீலகண்டன் வந்து சொன்னாரு, சாதி ஒழிக்கு என்ன வழி, அது வந்து நிறைய பிரதி இருக்குது.
எனக்கு என்னமோ அதை வந்து சாதி வேணுங்கிறவனா வாங்கி அதிகமா படிச்சுட்டு இப்படிலாம் இருந்தா ஒழிச்சுருவாங்கன்னு உஷாராகறானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. செக் பண்ணி பாருங்க, வந்து வாங்குறவனா தம்பி என்ன பர்பஸ்க்கு வாங்குறேன்னு கேட்டு பாருங்க. எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. அவ்வளவு வந்து சாதி வந்து மூர்க்கமா இருக்கு. பாலின ஒடுக்குமுறை என்பது அதிகமா இருக்கிறது. நீங்க 106 பெண்களுக்கு ஆண்களுக்கு 100 பெண்கள் இருக்கும், 6 பேர் எண்ணிக்கையிலே டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க இங்க பாலின சமத்துவத்தை எண்ணிக்கையிலே கொண்டு வரல, அப்புறம் நீங்க வேற என்னத்துல கொண்டு வரீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப வந்து ஐநா வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. 106 100ங்கிற இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வு எண்ணிக்கை ரீதியாக இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வை வந்து நீங்க வந்து கலையணும்னு சொன்னாவே 2100 தான் 102 கொண்டு வர முடியுமா? 100 ஆண்களுக்கு 100 பெண்களுக்கு 102 ஆண்கள் என்ற நிலையை கொண்டு வருவதற்கு நீங்க 2100 வந்து தேவை. 74 வருஷம் கழிச்சு தான் இந்த டிஃபரன்ஸே வந்து இவ்வளவு குறையும் அப்படிங்கிறான். அப்போ நீங்க வந்து பாலின பாகுபாடு என்பது பெண் சிசு பிறப்பதற்கான போராட்டம் என்பது அதுவே வந்து வேற ஒரு தளத்தில் நிற்குது. நீங்க வந்து டேனியலுடைய நாவல்ல வரக்கூடிய ஒவ்வொரு பெண் கதாபாத்திரத்தையும் நீங்க எடுத்து பாருங்க. அவங்க வந்து பல்வேறு விதமான ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாவாங்க. ஆனா அதெல்லாம் பணிந்து போகாத மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடியவர்களாக வந்து அவங்க தங்களை முன்னிறுத்திக்கிறத நீங்க பார்க்க முடியும். அது எல்லா நாவல்கள்ல வரக்கூடிய பெண்களையுமே நான் அப்படிதான் வந்து பார்க்கிறேன். அதே மாதிரி சாதி ஒழிப்பு என்று வருகிற போது வந்து பிற சமூகத்தில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு ஜனநாயக எண்ணம் கொண்டவர்கள் வந்து அதுல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஐஆர் அண்ணன் போன்றவர்கள் இப்படிலாம் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க சில கேரக்டர்கள் வந்து. ஏன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில சாதி கடந்து சேர்ந்து பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த அனுபவத்திலிருந்து அப்படிப்பட்ட கதை மாந்தர்களை அவர் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் நம்ம படிக்கிறது மூலமா சாதி ஒழிப்பு இலக்கியத்துக்கான தேவை இன்றைக்கு இருக்கிறது, முன்னிலை விட அதிகமாக இருக்கிறது, கூர்மை பெற்றிருக்கிறது சாதிய பிரச்சனை. அதை உள்வாங்கிக் கொண்டு அதை ஒரு இலக்கியமாக மாற்றுவதும் சமூக உரையாடலுக்கு முன்வைப்பதும் அவசியமாக இருக்கிறது என்பதைத்தான் நான் டேனியலுடைய நூற்றாண்டையும் மகத் நூற்றாண்டையும் இணைத்து புரிந்து கொள்கிறேன். இரண்டையுமே கூட சேர்த்தே நாம் அடுத்தடுத்த நிகழ்வுகளை நடத்துவது சரியாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. அது இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வந்து குறிப்பு பார்க்காம பேசுறது.